இந்த ட்ரெய்லருக்கு கீழே இருக்கக்கூடிய விமர்சனங்களை பார்த்தீங்களா? உங்களுடைய இது மாதிரி தான். எண்டில் நீங்க கரெக்டுப்பா அப்படின்னு முடிச்சிருப்பீங்க ட்ரெய்லர்ல. அதே தான் கேரண்டி, ஆமா, மினிமம் கேரண்டி. மினிமம் கேரண்டி. அதே மாதிரி சசிகுமார் சாரோடைய படங்கள் அப்படின்னா மினிமம் கேரண்டி அப்படிங்கிற மெசேஜ் தான் அதிகமா இருந்துச்சு. அதை படிச்சீங்களா? அது எப்படி இருக்கு? கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு. நம்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா. அப்படின்னும் போது அதை நம்புறத நம்ம கரெக்டா அதை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு, கரெக்டா பண்ணணும்ன்றது இருக்கு. படம் வந்த பிறகு அவங்க பார்த்து சொல்ற ஒரு விஷயமா தான் எதிர்பார்க்கணும். கண்டிப்பா. இப்போ ட்ரெய்லர் வந்து நல்லா ஒரு வார்ம் வெல்கம் வந்து ஆடியன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ராஜமுருகன் சார்னா சில திரைப்படங்கள் வந்து வாவ்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளேயே இருக்காங்க ஆடியன்ஸ். இப்படி தான் வேணும், இந்த இயக்குனர்னா இப்படியே தான் கொடுக்கணும் அப்படின்னு. பட் சில அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்படி வெற்றி தோல்வியை ராஜமுருகன் சார் எப்படி பார்க்குறீங்க? வெற்றி தோல்விங்கிற ஒரு விஷயமே கிடையாது முதல்ல. ஏன்னா நம்ம வந்து எங்கேருந்தோ வந்திருக்கோம், நம்ம ஒரு செயலை செய்யறதுக்காக வந்திருக்கோம், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் முக்கியம். நம்ம வெற்றி தோல்வியை அணுகிறது இல்லை. அப்புறம் சினிமாங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். இங்கே வெற்றி தோல்விங்கிறது எதை தீர்மானிக்கப்படுதுன்னா பணம் மட்டும்தான். நமக்கு இருக்கிற ஒரே வருத்தம், எனக்கு இருக்கிற வருத்தம் என்னென்னா, ஒரு படம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா ப்ரொடியூசரை பற்றி மட்டும்தான் நான் கவலைப்படுவேன். இதில் வந்து இப்போ நம்ம சொல்ல நினச்ச விஷயம் சரியாக மக்கள்கிட்ட போய் சேரலையே அப்படிங்கிறது வருத்தப்படுவேன். இந்த ரெண்டு தான், இந்த ரெண்டுக்காக தான் நம்ம திரும்பியும் அந்த வெற்றியை நோக்கி போகணும்னு நினைக்கிறது. ஏன்னா வெற்றிங்கிறது எனக்கு பர்சனலாக பெரிய சந்தோஷத்தெல்லாம் கொடுக்கறது கிடையாது. பட் அது கிடைச்சதுன்னா தொடர்ந்து நல்ல விஷயங்களை பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அதனால் வந்து வெற்றி தோல்விங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. நம்ம என்ன நினச்சோமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது தான் முக்கியம். சூப்பர் சார். அது ஒரு மெசேஜாகவும் மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் இயக்குனர் சரவணன் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க, நந்தன் 2 தயார் நிலையில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் அதில் சமுத்திரகனி சாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இன்னும் கொஞ்சம் கதைகள் வந்து எலோவேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ் எப்படி போகுது? அவர் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் மீட் பண்ணும்போது அப்போ கனியன் கேட்டார், இல்லையா அடுத்து எப்போ நந்தன் 2 அவர் தான் கேட்டுட்ருப்பார். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணார் கனியன், அது பிடிஓ ஆஃபீஸராக வந்தார். ஸோ அது அடுத்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பேசும்போது அப்போ பண்ணும்போது பேசினது. ஸோ அது வரும்போது இன்னும் அந்த இதாக இருக்கும். இப்போ அவருக்கும் எனக்கும் இப்போ அவர் கேமியோ ரோல் பண்ண மாட்டார் செகண்ட் இதில், அவர் இம்பார்ட்டன்ட் ரோலாக அது இருக்கும். ஸோ அதை நானே எதிர்பார்த்து தான் கற்றுட்ருக்கேன்.